துபாய் ஏர் ஷோவில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானம் விழுந்து நொறுங்கியது. இதில் விமானி உயிரிழந்திருக்கக்கூடிய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக துபாய் ஏர் ஷோவில் இந்த போர் விமானம் விழுந்து நொறுங்கிய பொழுது நிகழ்விடத்தில் இருந்த பத்திரிகையாளர் கிறிஸ்டன் இணைகிறார். அவரிடம் கூடுதலான தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சார். தேஜஸ் விமானம், உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானம் தற்போது துபாயில் நடந்த விமான கண்காட்சியில் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. சம்பவ இடத்தில் நீங்களும் அங்கு இருந்தீங்க மேம். இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க. துபாய் ஏர் ஷோ கடந்த திங்கட்கிழமையிலிருந்து தொடங்கி நடைபெற்று வந்தது. அதில் இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் கிராஷ் ஆகி இருக்கு. பயணத்தை தொடங்கி ஒரு சில நிமிடங்களிலேயே கட்டுப்பாட்டை இழந்த அந்த ஜெட் விமானம் அப்படி தரையில விழுந்து நொறுங்கிய காட்சிகள் வெளியாகி இருக்கு. இப்போ இந்த தேஜஸ் ஃபைட்டர் ஜெட்டில் பயணித்த விமானி உயிரிழந்திருப்பதாக இந்திய விமானப்படை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ் தளத்துல. இந்த விபத்தை தொடர்ந்து துபாய் ஏர் ஷோ அப்படியே நிறுத்தப்பட்டு அங்கு வந்த பார்வையாளர்கள் எல்லாருமே திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க. ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்து இருக்கிறது. கடந்த திங்கட்கிழமையிலிருந்து ரொம்ப வெற்றிகரமாக இந்த துபாய் ஏர் ஷோ நடந்துட்டு வந்தது. வருஷம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. அதுல இன்னைக்கு இந்த இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் கிராஷ் ஆகி இருக்கிறது. இந்த ஃபைட்டர் ஜெட்டில் இருந்து நேற்று எண்ணெய் கசிந்ததாக ஒரு தகவல் கூட வெளியாகி இருந்தது. அதை மத்திய அரசு மறுத்திருந்தாங்க. ஆனால் இன்று அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. மத்திய அரசின் அந்த தகவல்ல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தேஜஸ் விமான விபத்திற்கான காரணம் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. ஆனா விமானம் நொறுங்கி விழுந்த போது அந்த இடத்துல துபாய் ஏர் ஷோல குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அங்கு அனைவரும் குழுமி இருந்தார்கள். அவர்களிடையே பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டதா மேம்? ஜெட் விமானம் நொறுங்கிய இடம், அந்த இடத்துல பொதுமக்கள் யாருமே கூடி இருக்காத ஒரு இடம். பொதுமக்கள் விமான கண்காட்சியை பார்க்கறதுக்கான தனி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்வையாளர்கள் வரக்கூடிய ஏனைய பார்வையாளர்களுக்கும் தனி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் விபத்து நடைபெற்ற இடத்துல எந்த பொதுமக்களும் அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கல என்பது ஒரு விஷயம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.